வணக்கம். நம்ம இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு சொந்த ஊர் கள்ளக்குறிச்சிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா கள்ளக்குறிச்சி அப்படிங்கிற பெயரை தன்னுடைய படங்களில் ஏதாவது ஒரு வசனத்தில் சொருகி விடுவது தான் ஊர் பாசம் முருகதாஸுக்கு அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். கள்ளக்குறிச்சியில் பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்கிற கோவில் தான் தில்லை கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வருஷா வருஷம் சித்திரை மாதத்தில் தேரோட்டம் அப்படின்னு விழாக்கள் அமர்க்கலப்படும். இந்த விழாக்களில் மேக்சிமம் வருஷா வருஷம் ஏஆர் முருகதாஸ் குடும்பத்தோடு வந்து கலந்துக்கிறத வழக்கமாகவே வச்சுருக்கார். இந்த வருஷமும் இந்த சித்திரை மாதத்தில் தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோவிலில் திருத்தேரோட்டம் நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. இதிலையும் வழக்கம் போல் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தன் மனைவி மற்றும் குடும்பத்தாரோட கலந்துக்கிட்டு தேர் வடம் பிடித்து இழுத்த காட்சி இப்போது வைரலாகி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இயல்பிலேயே சின்ன வயசுலேருந்தே ஏஆர் முருகதாஸ்க்கு இந்த கோவிலுக்கு அடிக்கடி போய் சுவாமி கும்பிட்றத வழக்கமாகவே வச்சுட்டு இருந்ததாகவும் ஊர் மக்கள் ரொம்ப ஸ்லாகிப்போடு சொல்கிறாங்க. இது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கள்ளக்குறிச்சி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள்னு கலந்துக்கிற இந்த விழா ரொம்ப இந்த பகுதியில் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப பிரசித்தம். இந்த கோவிலில் நடக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஏஆர் முருகதாஸ் வருஷா வருஷம் இந்த தில்லை கோவிந்தராஜா பெருமாள் கோவிலில் இருக்கிற தேரோட்டம் தேர் திருவிழாவுக்கு எப்படி தொடர்ந்து வந்துட்டுருக்கிறாரோ அதே போல் இந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஜூமா பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசலை சேர்ந்த இஸ்லாமிய நண்பர்கள் சமத்துவத்தோடு இங்கே வருகிற பக்தர்களுக்கு, கோயிலுக்கு வரக்கூடிய இந்து பக்தர்களுக்கு மோர், தண்ணீர் உள்பட தாகம் தணிப்பதற்கான விஷயங்களை அவர்கள் ஆண்டுதோறும் இடையறாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது மனித நேயத்துக்கான விஷயமாக இங்கே மக்கள் ஸ்லாகித்து சிலிர்த்தோ சொல்கிறார்கள். ஏஆர் முருகதாஸ் அவர்கள் சிவகார்த்திகேயனை வைத்து எடுத்துக்கொண்டிருக்கிறார். அந்த திரைப்படம் கிட்டத்தட்ட முடிவுகிற தருணத்தில் இருக்கிறது. இந்த சமயத்தில் அந்த பிரார்த்தனையோடும் பொதுவாகவே இங்கு வந்து கலந்து கொள்கிற சிந்தனையோடும் இருக்கிற முருகதாஸ் அவர்கள் இந்த வருடமும் திருத்தேரோட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரை இழுத்தார் என்பதும், வழக்கம் போல இந்த பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமிய பெருமக்கள் மோர், தண்ணீர் உள்பட தாகம் தணிப்பதற்கான விஷயங்களை கோடை வெயிலில் கோவிந்தராஜ பெருமாள் பக்தர்களுக்காக வழங்கினார்கள் என்பதும் சிலிர்ப்பான விஷயமாக மக்கள் சொல்லி பூரித்து போகிறார்கள்.